பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 2 காரியங்களை அதிகமாய் முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சென்ட் பால் emphasized 2 important things in the Romans epistle. One thing is the glory of God, தேவனுடைய மகிமை. The glory of God in saving a soul, ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதில் தேவனுடைய மகிமை. And the other part is the depravity of man, மனிதனுடைய விழுந்து போன நிலை. I tell you dear people, these are all 2 extremities. இது ரெண்டுமே 2 விளிம்புகளில் உள்ள ஒன்று. The glory of God is something great, something powerful, something we can't even comprehend. நம்மால விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு காரியம் தேவனுடைய மகிமை என்பது. அதே விதமாக மனிதனுடைய இருதயங்கிறது விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒன்று. the heart of man, you can't even imagine the wickedness and the depravity of him. மனுஷனுடைய இருதயத்தினுடைய இந்த பொல்லாப்பு, அந்த இருதயத்தினுடைய சீர்கேடை நீங்கள் அளந்தே வைக்க முடியாதுங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ sea, I could say. அது ஒரு கடல்னு கூட சொல்லலாங்க மனுஷனுடைய இருதயம். இருதயம்னு சொல்லும் பொழுது இந்த இருதயன்றது மட்டுமல்ல, நாட் ஓன்லி திஸ் ஹார்ட், இருதயன்ற இடத்துல வேறு சொல்லும் பொழுது ஹோல் பர்சனாலிட்டி, முழு ஆழ் தத்துவம். இட்ஸ் a great book that we could learn from the Bible. I mean the depravity of man, மனிதனுடைய விழுந்து போன தன்மை என்பதை வேதத்தில் பார்க்குறோம். வேதத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். In the history we see the depravity of man. சரித்திரத்தில் மனிதனுடைய விழுந்து போன நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். And even today it is being seen in me and in you. என்னிலும் உங்களிலும் இது வெளிப்படையாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. A man of God can truly perceive the heart of a person by speaking 1 or 2 minutes with a person. ஒரு மனுஷனிடத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் பேச வேண்டியது இல்லைங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசினாவே போதும், அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத யூ கேன் போர்ட்ரேட். தட் இஸ் த ரியாலிட்டி. அதுதான் உண்மைங்க. ரொம்ப நேரம் நீங்கள் பேசின நிலை, ரொம்ப நேரம் அவங்கள பற்றி நீங்கள் சிந்திக்கிற நிலை, 1 or 2 minutes is enough. ஒரே 1 நிமிஷம் 2 நிமிஷமே போதுமானதாக இருக்கிறது. Because the Spirit of God who searches the heart of man could really teach us as how the heart is truly. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயம் என்பது எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, அது என்ன எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து நிச்சயமாக ஒரு தேவ மனிதனை தேவன் அறிந்த மனுஷன் 1 நிமிஷம் 2 நிமிஷம் போதுங்க. வாட் இஸ் ஹிஸ் ப்ரெசன்ட் கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் சோல், இந்த நேரத்தில் அவனுடைய ஆத்மா எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் யூ கான்ட் ப்ரெடிக்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ பர்சன் from one time to one, or else I could say the stability, you can't see the same stability in a person which we see in the morning
the same, we can't predict to be the same in the evening. காலையில் அவன் இருக்கான் பாருங்க, அந்த மனுஷனுடைய இருதயத்தை சாயந்தரம் அதே மாதிரி இருப்பான்னு நீங்கள் நினைக்க முடியாது. I tell you dear people, the heart of man is so wicked. மனுஷனுடைய இருதயம் அவ்வளவு பொல்லாத. அதான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கணும், above all மனுஷனுடைய இருதயமோ எல்லாவற்றை பார்க்கிறோம், above all the whole universe, முழு அண்ட சராசரத்திற்கும் மகா கேடுமுள்ளதுமா இருக்கிறது. இட்ஸ் ஆல் த wicked and deceitful. உன்னையே அது ஏமாத்தும். your heart will deceive you. உன்னை என்ன ஏமாத்துனா, நீ எவ்வளோ ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன், you are a very good spiritual man, you are converted, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. I tell you dear people, unless the nature is truly changed in the heart of a man, I tell you, I can't assure you that he is saved. அவனுடைய சுபாவத்தில் மாற்றம் இல்லாமல் அவன் ரட்சிக்கப்பட்டான்னு நீங்கள் நிச்சயம் பண்ணவே முடியாதுங்க. You can't even predict it. Can't even predict. நிறைய பேர் நாம் அதே மாதிரி தான் இருக்கிறோம் இல்லைங்க. We are the same. Some changes are there. சில மாற்றங்கள் இருக்குது, ஆனால் நிறைய மாற்றங்களே இல்லையே. Not many changes. So how could you assure that he is saved or she is saved? அப்படின்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும் நான் கேட்குறேன். The Bible expresses the salvation only by the character study of a person. ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தின் மாற்றத்தை வைத்தே வேதமானது அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று நிலைநிறுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ சாலமோன் ஐயா இருக்கார், he died yesterday morning. I don't know what time he died. ஒருவேளை இந்த காலையில் அல்லது இந்த ராத்திரி எந்த செத்தார் தெரியாது. அட்ட போன வாரம் இங்கே இருந்து எங்கிட்ட கொஞ்ச நேரம் எப்போ இல்லாத அளவுக்கு இருந்து உட்காந்து இப்போ இது பண்ணிட்டு போனார். அதுக்கு முந்தின வாரம் நான் பேசினேன், ஐயா நீங்கள் மனம் திரும்பணும், உங்கள் பாவத்தையெல்லாம் விட்டு ஒரு மாற்றத்துக்குள்ளே வரணும்னு அவர் சொன்னார். ஐயா நான் இப்போ எனக்கு 75 வயசு, 5 வயசுலேருந்தே நான் ஆலயத்துக்கு போகிறேங்க ஐயா, நான் ஒரு பாவமுமே செய்யலை. 5 வயசுலேருந்தே நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஒரு பாவமும் செய்யலை. ஐ ஹவ் பீன் டு த சர்ச் சின்ஸ் மை 5th year. I have never committed sin. So what could you say about this man, about this? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும்? How could you conclude it? இதை எப்படி நீங்கள் நிதானிக்க முடியும்? As long as he lives, we really earnestly pray for the souls. அவங்க உயிரோடு இருக்கு மட்டுமாக அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கிறோம். Because we know the terror of the hell fire. நரகத்தினுடைய ஒரு பயங்கரத்தை குறித்து நம்ம வேதத்தின் மூலம் அறிஞ்சிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிறது, போராடி ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். Have to strive in prayer because வேதம் இப்படி சொல்லுதே. Lord, the word of God says so. பொய் இல்லையே, வேதம் பொய் சொல்லலையே ஆண்டவரே. Oh Lord, thy word is not a lie. எப்படியாகலும் அந்த ஆத்மா ரட்சியுமே. இப்படியே இருந்து ஒருவேளை இந்த ஆத்மா மறிச்சிருச்சுன்னா எங்கே போகும்? Where will it go after it dies? So this morning I was specially praying for few people, pleading with God. காலையில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சில விசேஷமாக சில ஆத்மாக்களுக்காக நான் ஆண்டவர் பாரப்படுத்தின சில ஆத்மாக்களை குறித்து நான் ரொம்ப அதிகமாக ஜெபித்தேன். ஒருவேளை if they continue in the same way, so very close
of reaching out with the gospel and in many ways more privileged. சுவிசேஷத்துக்கு ரொம்ப நெருக்கம், அதிகமான ஸ்லாக்கியம். But still, suppose if somebody asks, can I say that this person is saved? ஒருவேளை இந்த நபர் ரட்சிக்கப்பட்டிருக்காரான்னு என்னை யாராவது கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? What could I say? I don't know. But I honestly speaking, I can't. I don't believe it that he are saved. நான் நம்ப முடியலைங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். I would like to be honest. நான் நேர்மையாக தான் இருக்கேன். No other go. But is it the hell and heaven is true? நரக மோட்சங்கிற உண்மைதானா? Yes, because I believe this word. இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். As long as I trust God's word, அவனுடைய வார்த்தையை நான் நம்ப மட்டுமாக, I stick on to this. இதைத்தான் நான் பிடித்துக் கொள்கிறேன். Suppose if I am careless, அதை குறித்து நான் கவனமாக இருந்தேன்னா, it's terrible, அது பயங்கரமானது. So salvation is nothing but change of character. ரட்சிப்புங்கிறது குணாதிசய மாற்றம் தாங்க. உன் வாழ்க்கையில் குணம் மாறலன்னா, if your character is not changed, I honestly request you to examine. நான் நேர்மையாக அவனை பார்த்து சொல்கிறது, உன்னை நீ ஆராய்ந்து பாரு. நான் வேதம் தான் சொல்லுது, உன்னை ஆராய்ந்து பாருப்பா. யூ எக்ஸாமின் யுவர் செல்ஃப். காசு என்றதில் நம்ம எவ்வளோ கருத்தாக இருக்கிறோம். வி ஆர் ஸோ கேர்ஃபுல் இன் கவுண்டிங் த மணி, இன் கால்குலேட்டிங் த மணி, பணத்தை கணக்கிடுறதில்ல. பட் வாட் ஹேப்பன் யுவர் சோல், உன்னுடைய ஆத்மாவை குறித்து என்ன வேதம் சொல்லாமல் இருக்கா? சொல்லுது, உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி நீ எங்கே போக போகிறன்றதை பற்றி ஜாக்கிரதையாயிரு. பி சர்டன். ஸோ காட்ஸ் ஒரு பக்கம் ரோமன்ஸில் என்ன நம்ம ஆக்சுவலாக போக போகிறது, அந்த ஆண்டுடைய மகிமை, ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எவ்வளோ பெருசு என்று அவர் கொண்டு போய் முடிக்கிறார். அவர் He concludes, what a glorious it is, his wisdom, knowledge and riches. உலகத்தில் இந்த தேவனுடைய காரியங்கள் எல்லாம் யாருக்கு ஐஸ்வர்யமாக தெரியறதில்ல. I tell you dear people, if you are saved, நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னா, the first victory will be on money. பணத்தின் பேரில் உனக்கு வெற்றி இருக்கும். You will have victory over the flesh. மாம்சத்தின் பேரில் உனக்கு வெற்றி இருக்கும். You will have victory over the world. உலகத்தின் பேரில் வெற்றி இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறதும் அது பிரயோஜனம் இல்லை. நோ யூஸ் ஆஃப் இட். இன்னொரு கேட்டகரி, தே ஆர் கம்ப்ளீட்லி இன்சென்சிட்டிவ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தே டோன்ட் ஹேவ் சென்சிட்டிவ்னஸ் அட் ஆல். ஒன்றுமே உணர்வே கிடையாது. குஷ்டரோகிக்கு உணர்வே இருக்காது. அதனால் ஈவன் தோ தே மே டாக் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய காரியங்களை பேசினா கூட உணர்வு இருக்காது. வை? பிகாஸ் காட் ஹஸ் நாட் சோசன் தெம். அவ்வளோதான் சொல்ல முடியும். சாலமோனையை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, காட் ஹஸ் நாட் சோசன் ஹிம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவன் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு உத்தரவாதம் உள்ளவரா? He is responsible. God will answer. He has to answer for all the things that he heard it. நீ கேட்ட சத்தியத்துக்கு அவர் விளங்கினதோ விளங்கல எனக்கு தெரியாது. பட் he is answerable. பதிலளிக்க வேண்டியது. You turn to 1 Thessalonians. 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கங்க. இங்கே பவுல் ஒரு கால்குலேஷன் போடுறார். He is making a calculation of the Thessalonians. தெசலோனிக்கர்களை பற்றி ஒரு கணக்கீடு பண்ணுறார். These Thessalonians were idol worshippers. இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள்.
They were worshipping the idols, and they were all heathen people. விக்கிரகங்களை பின்பற்றி பிரஜாதி மக்கள். Of course, when you turn to the ministry of St. Paul in Thessaloniki, was not too long even. தெசலோனிக்கிய பட்டத்தில் பவுல் அதிகமாக ஊழியமும் செய்யலைங்க. ஏன்னா he was driven out. He made a drastic blow upon him by the people. ஜனங்களினால பயங்கரமான விதத்தில் தாக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து போகிறதை பார்க்கிறோம். பட் நாட் மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதிகமான தருணம் கூட அவங்களுக்கு கிடைக்கலைங்க. பட் எப்படி இந்த மக்கள் மட்டும் இந்த சத்தியத்தை அப்படி அவங்க பிடிச்சிட்டாங்க? ஹவு தே குட் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் திஸ்? இந்த சத்தியத்தை ரொம்ப பெரிய பிரசங்கங்களெல்லாம் கூட கேட்கல, பெரிய எதுவும் பண்ணல. பட் ஹவு தேவர் ரியலி இட்ஸ் எ கிரேட் அஸ்டானிஷ்மெண்ட். பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்க எப்படி இந்த அளவுக்கு அவங்க மாறுனாங்க? இட் இஸ் பியூர்லி த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல் தாங்க. அருமையாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொடுக்கிறாரா? டஸ் த ஹோலி ஸ்பிரிட் சேஞ்சஸ் brings out the changes in me? எனக்குள்ளே அதை கொடுத்துருக்காரா? சும்மா மேலோட்டமான சில காரியங்களினால் திருப்தி அடையாதீங்க. ஐ டெல் யூ, டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் மியர் பை சேஞ்சஸ். ஒருவேளை எனக்கு நான் கிருபையின் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்றதுனால நான் நினைக்கிறேன், கிருபையின் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறவங்கள 90 பேர் 90% நரகத்தில் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற கால்குலேஷன் படி கிருபையின் சத்தியத்தை தெரிந்திருக்கிற 90%. தயவுசெய்து இது நான் இது ரைட் இல்லை, பட்டு இப்போ இருக்கிற கால்குலேஷன் படி கிருபையின் சத்தியத்தை தெரிந்திருக்கிற 90% நரகத்தில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னடா இப்படி திடீர்னு சொல்கிறாருன்னா, ஏன்னு கேட்டால் நம்ம கண் முன்னால் பார்க்குறத வச்சு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு காரியத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது, சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை பற்றி நம்ம மட்டும் இல்லை, அதிகமாக நம்ம யோசித்து செயல்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு உண்மையான மனமாற்றம்ங்கிறது இருந்தது. பைபிள் அப்படி தாங்க அக்செப்ட் பண்ணுது. த பைபிள் அக்செப்ட்ஸ் such a thing only. ஏன்னு கேட்டால் நிறைய பெரிய பிரசங்கம் கேட்பாங்க, அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக சத்தியத்தை கேட்ட இந்த மக்கள் மத்தியில் எப்படி இந்த ஒரு மாற்றம் வந்தது, எப்படி இது வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. மிக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது பவுலனுடைய அந்த ஊழியத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எடுத்தால் கூட சொல்லுங்கள் எனக்கு அந்த பகுதியை. பவுல் அங்கே பட்ட அந்த ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். நிறைய சத்தியத்தை கேட்டதுனாலன்றதில் நீங்கள் அப்போஸ்தலர் அது நடவடிக்கைகளில் பவுல் தெசலோனிக்கே செய்த அந்த ஊழியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை நம்ம பார்க்குறோங்க. தர்பை லிஸ்திரா, அதுக்கு தெசலோனிக்கேரில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் அவங்க அந்த இதுக்கு என்னங்க இல்லை நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கேட்குறேங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் என்னங்க
17 பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 நீங்கள் வந்தீங்கன்னா 17 பாருங்களேன். அவர்கள் அப்போலி பட்டணத்து 17th chapter of Acts of the Apostles. அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். They came to Thessaloniki. Only 3, பவுல் தன் வழக்கத்தின்படி அவரிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் only 3 Sabbath he is preaching there. அதுக்கு பின்னால் பெரிய அமளி உண்டாக 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா there was a great confusion. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே இவ்விதமாக அங்கிருந்து பவுல் ஓட வேண்டியதை போச்சு. ஸோ only 3 Sabbath the days of preaching தாங்க தெசலோனிக்கேல. பட் அந்த மக்கள் வாழ்க்கை எப்படி பார்க்குறேன். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ், கம் டு ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ். இப்போ பவுல் திரும்பமாக தீமோத்தேயை அனுப்பும் பொழுது இந்த நிருபத்தை எடுத்து அனுப்புகிறாரு. அப்போ அவங்க வாழ்க்கையை பவுல் he looks into their lives. Dear people, we may hear God's word for a long time but may not be changed, would not have been changed by the Spirit of God. நம்ம நீண்ட கால தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கலாம், ஆனால் மாறாமல் கூட இருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கன்ஸ் 1st chapter 2nd verse. 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, அது சொல்கிறாரு, கணக்கிடுறாரு பாருங்கள். ஹவு ஹி கால்குலேட்ஸ். உங்கள் விசுவாசத்தின் கிரியையும், see how you act in faith. விசுவாசத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையானது காணப்படுகிறது. விசுவாசம் அப்படின்னு சொல்கிறது பெருசில்லை. how is my actions? Is it based on faith? விசுவாசத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையானது இங்கே காணப்படுகிறதா? Is it based on faith? விசுவாசத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களானது இருக்கிறதா அல்லது இல்லையா? This is very important. ஆனால் நம்ம பிரச்சனையெல்லாம் சந்திக்கும் பொழுது when we face problems, do we have faith? Faith-னா என்ன? I have been explaining. Trusting God's word. தேவனுடைய வார்த்தையை நம்புவது faith. Acting on the basis of God's word is faith. தேவனுடைய வார்த்தையின் பேரில் நம்பி வாழுகிறது தாங்க விசுவாசம். எனக்கு இது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது விசுவாசம் இல்லை. ஒருவேளை சில பிரச்சனை, we face some problems, ஆண்டவரே இந்த பிரச்சனையில் எனக்கு விடுதலை தாரும், that is not faith. The faith is something which motivates you to work and behave in such a way that you believe that God will work. I trust God's word. தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். அது சாதாரணமான அசாதாரணமான காரியம். ஸோ ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். அதுக்காக நான் போராட வேண்டியதாக இருக்கிறது. அதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் எத்தனையோ முறை ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு தான் நான் போராடுறேன். நான் இவ்வளோ வருஷமாக நான் ஆண்டு வார்த்தையை அறிந்திருக்கிறேன்றதுனால இல்லை, பட் ஐ ஷூர் மை செல்ஃப். அப்போ அவர் சொல்கிறாரு, விசுவாசத்தின் கிரியை நாம் பார்க்குறோம், உங்கள் அன்பின் பிரயாசத்தை சொல்கிறாரு. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு அறிஞ்ச ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் போய் அவனை நீங்கள் இடுக்கி பிடிக்க எல்லாம் செய்ய வேண்டியதில்லைங்க. தெர் இஸ் நோ நீட் டு ப்ரஷ் ஹிம், புல் ஹிம், அப்படியெல்லாம் தேவையில்லைங்க. அவனுடைய அன்பு அவனை நெருக்கி, ஆண்டவருடைய அன்பு நெருக்கி எழுகிறது. அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு அவர் சொல்கிறார், we give thanks to God always for you all, making mention of your prayers. 3 வாரம் தான் சத்தியத்தை கேட்ட ஜனங்க இவங்க, ரொம்ப நாள் இல்லை. remembering without ceasing your work of faith. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும்
தடதடான்னு ஆடுறோம். இது நடக்குமா நடக்காதா, ஆண்டவரே இது மாத்திரம் உதவி செய்யும், நான் மட்டும் மாற மாட்டேன், ஆனால் என் பிரச்சனையை மட்டும் நீர் தீர்க்கணும். காட் வில் நெவர். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணால் கூட ஆண்டவர் கேட்க மாட்டார். என்ன கேட்டால், காட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன், இஸ் நாட் அ மேஜிஷியன். ஏதோ சும்மா ஒரு மந்திரம் சென்ற மாதிரி எனக்கு அந்த பிரச்சனை வர நேரத்தில் மட்டும் யூ மஸ்ட் கமிட் யுவர் லைஃப் டு காட். வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கணும். விசுவாசத்தின் கிரியும் அன்பின் பிரயாசத்தையும், த லேபர் ஆஃப் லவ், அன்பின் பிரயாசம். Dear people, sometimes இப்போ நீங்கள் இந்த ஸ்கூல், நம்ம பைபிள் ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 260 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு டீச்சர் நான் தான் சொல்லிட்டேன். இப்போ நான் வரும்போது கூட அஸ்ஸாம்லேருந்து ஒருத்தர் நான் கூப்பிடுறாரு. நான் ஆன்சர் பண்ணலை. ஏன்னு கேட்டால், நான் சம்டைம்ஸ் கால்ஸை நான் என்ன இப்போ மீட்டிங் வரதை அங்கே பேசிகிட்டு இருக்க முடியுமா சொல்கிறேங்க. ஸோ இட்ஸ் நார்மஸ் ஒர்க். பட் ஐ எம் ஹாப்பி, சந்தோஷப்பட. ஏன்னு கேட்டால், ஆண்டவரே நீ கிவன் மீ த கிரேட் ப்ரிவிலேஜ், பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். இட்ஸ் எ லேபர் ஆஃப் லவ். என்னை மீட்ட ஆண்டவர். ஒருவேளை ஒரு சிலர், எத்தனையோ பேர், ஆல்மோஸ்ட் ஃபியூ பீப்புள், சிலரை தவிர மற்ற எல்லாம் நியூ பீப்புள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக அது எனக்கு ஆரம்பத்தில் அது தெரியல, அந்த அட்மிட் பண்ணுறதுல. ஸோ அப்புறம் நான் அதெல்லாம் பார்த்து இன்றைக்கி ஃபுல்லாக அதில் ஒர்க் அவுட் பண்ணி நிறையா காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, ஸோ காட் ஓப்பன்ஸ். ஃப்ரைடே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைடே நான் ஐ மஸ்ட் கெட் அப் அட் 2:30 கிளாஸ் என்று விடிய காலம் நான் பண்ணி ஆகும். பட் ஐ டோன்ட் ஃபீல் பர்டன் ஃபார் தட். ஐயோ, ஒருவேளை எனக்கு இதுக்காக நிறைய யாராவது சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை, என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றியிருக்கார். God has changed. ஸோ அவருக்காக உழைக்கிறது தான் சந்தோஷம், ஜாய். அவர் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, பேஷன்ஸ். கோபப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி என் வாழ்க்கையை மாற்றியிருக்காருங்க. எஸ் சேஞ்ச்டு. நான் அப்படியெல்லாம் என் ஒய்ஃபு தான் இருக்காங்க. நான் அது மாதிரி வீட்டில் நடந்துட்டுருக்கேன்னு கேட்டு பாருங்கள். பல பிரச்சனைகளை சந்திக்கிறேன், நான் சந்திக்கிறேன். அப்படியா இப்படியா, இவர் பண்ணுறது பிரசங்க இங்கே பண்ணுறாரு, அங்கே வேறு மாதிரி நடக்கிறாருன்னு. கேன் ஷி டெஸ்டிஃபை மீ? நோ, இட் கான் பி. மாற்ற முடியாது, சொல்ல முடியாது. என் வாழ்க்கை தெரியும், இது என்னுடைய காரியம் இல்லை. இட்ஸ் ஒர்க் ஆஃப் காட். தேவனுடைய காரியம், தேவனுடைய கிரியை. உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. ஏன் நிறைய பேருக்கு பொறுமை இல்லை? யூ டோன்ட் ஹவ் ஃபெய்த், யூ டோன்ட் ஹவ் ஹோப், யூ டோன்ட் ஹவ் கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் நினச்சிட்டு நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். யூ ஆர் chosen people. அருமையாலே, ஒன்று தெரியுங்க, நான் என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்க அவர்களை மாத்திரம்தான் ரட்சிப்பாருங்கிறது உண்மைதான். இட்ஸ் ட்ரூ. பட் உண்மையாக கிருபையின் சத்தியத்துக்கும் இன்னொரு சத்தியத்துக்கும் என்ன தெரியுங்களா வித்தியாசம்? நிறைய பேர் இந்த சத்தியத்தை தெளிவாக அறியாததுனால அவங்க வாழ்க்கையில் ஒரு மேலோட்டமாக இயேசு பாவிகளுக்காக மரித்தார், என்ன ரட்சித்தார், இது பொதுவாக இன்றைக்கு நம்பப்படுகிற ஒரு சத்தியம் சொல்கிறப்படு. ஜீசஸ் டைட் ஃபார் ஆல், ஸோ ஐ accepted it and I am saved. ஆனால் இது அப்படி சொல்லலை. Jesus died for me, எனக்காக மரித்தார். He died for me. ஸோ அவருக்காக நீ மரிப்பையா?
will you die for yourself? உன் சுயத்துக்கு மறிப்பையா? உன் சொந்த வழிக்கு மறிப்பியா? உன் சொந்த சித்தத்துக்கு மறிப்பியா? will you die for your own will? will you die for your own plans? will you surrender? Salvation is not simply some outward changes, a drastic inward change of heart. ரட்சிப்புங்கிறது வெளியான சில மாற்றங்கள் உள்ளானதல்ல. இன்னொன்று என்ன தெரியுங்களா? தான் ரட்சிக்கப்பட்ட நினச்சிருக்கிறவன் ரொம்ப நிம்மதியாக இருப்பான். he'll be very happy thinking that he is saved. ஆனால் உண்மையாக அவன் ரட்சிக்கப்படலை, is not saved. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவனுக்குள்ள ஐயோ ஆண்டவரே, நான் எவ்வளோ குறைவாக இருக்கிறேனே, ஸோ ஐ எம் லேக்கிங் ஸோ மச் லார்ட், உம்முடைய அன்புக்கு நான் எவ்வளோ ஈடு இல்லாமல் வாழ்ந்துடுறேன், எவ்வளோ துரோகியாக இருக்கிறேனே, பிரியமில்லாமல் இருக்கிறேனே. இந்த பெருமைன்னு இருக்கு பாருங்க, ரட்சிப்புக்கும் பெருமைக்கும் சம்பந்தம் இல்லையா? உங்கள்கிட்ட பெருமை பிசாசு இருந்தா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன், ரட்சிக்கப்படல. இன்றைக்கி நிறைய பேர் நான் நல்ல கிறிஸ்தவன், நல்ல இது. I tell you dear people, should be a drastic change in the heart. வேதம் தான் சொல்லுது. பவுல் தெசலோனிக்கே மக்களை பார்த்து தான் சொன்னார், உங்களுடைய விசுவாசத்து இதில் போதுங்களே, வாழ்க்கை அடங்கி போச்சு, செய்கிற கிரியையெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யலாம். படுற பாடெல்லாம் அன்பின் பிரயாசம், அந்த நம்பிக்கையினால் பொறுமை இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான். அதனால் சல்வேஷன் ஒன்லி திங். நான் பாருங்கள், எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனை ரட்சிக்கப்பட்டான்னு சொல்கிறது சொல்லப்போனால் இன்னொன்று சல்வேஷன் டு த எண்ட், முற்றுமுடிய ரட்சிக்கப்படுகிறது. அது தேவன் முற்றுமுடிய பாதுகாக்கிறார். வாட் அ கிரேட் டிசப்ஷன். நான் பார்த்து ஒரு ஆளை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பொய்யுங்க தெரியுங்களா? பொய்யுங்க அது. நான் அப்படி தான் நான் ஏமாற்றப்பட்டேன். பைபிள் வசனத்தை எடுத்து காமிச்சு போனோன்னா நான் சொன்னாங்க, ஓ நீ ரட்சிக்கப்பட்டப்பா. இட் வாஸ் அ ஹாரிபிள் லைஃப். அதுக்கு பின்னால் என் வாழ்க்கையில் நடந்த பல காரியங்களெல்லாம் யோசிக்கும் பொழுது, dear people, we can't deceive people. ஜனங்களை ஏமாற்ற முடியாதுங்க. இன்னொன்று, உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டவன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லவே மாட்டான். ரட்சிக்கப்பட்டவன் உண்மையாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டான். எனக்குள் நான் பிரயாசப்படுகிறேன். நம்முடைய நேரம் ரொம்ப புரிகிறது. பவுல் எப்படி பேசுகிறாரு பாருங்கள், பிலிப்பியர் 20 பாருங்கள். பிலிப்பியர் பவுலை தான் பேசுகிறாரு. அவ்வளோ பெரிய மனுஷன் தன்னுடைய ரட்சிப்பை குறித்து பேசும் பொழுது அவர் இப்படி தான் பேசுகிறாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இதாகிட்டேன். ரட்சிப்புங்கிறது நீ கடைசியில் போய் சேரும்படியான காரியம் அதை சொல்கிறாரு. அதை பார்த்து முடிப்போம். பிலிப்பியன்ஸ் 3rd chapter அவர் சொல்கிறாரு, அதுமாதிரி ஒன்றுங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவன் இருதயம் உலகத்திலிருந்து விடுபட்டுருக்குங்க. இட் வில் பி அவே ஃப்ரம் த வேர்ல்ட். சொல்கிறாரு, அவருக்காக 11:3-11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்து ஆயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், நான் எல்லாம் சரியாயிட்டேன், நான் எம் பர்ஃபெக்ட், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். as a pursuit of holiness. அதான் வேதம் சொல்லுது, நீ பரிசுத்தமாக இருக்கையா, இன்னும் பரிசுத்தமாகட்டும். அசுத்தமாக இருக்கிறவர் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். pursuit of holiness. என்னுடைய பார்வையில், என்னுடைய எண்ணத்தில், சிந்தையில் நான் எப்படி இருக்கிறேன். இன்றைக்கி இன்டர்நெட்டெல்லாம் பயங்கர ஸ்னேர். எத்தனையோ ஊழியக்காரன் இந்த பாவத்தில் இருக்கிறான். ஒருவேளை நீ எல்லாம் எப்படி இருக்க எனக்கு தெரியாது, ஒரு ஆன்லைன் இருக்கிற
நீ தவறாக ஒரு படம் அப்படி வருதுன்னு நீ 2வது முறை பார்த்தனாவே நீ அவுட்டு. நீ உனக்குள்ள இன்னும் இச்சை. அது எப்படி இருக்குது, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி பார்க்கலாமா, இந்த கொஞ்சம் பெருசாக பார்க்கலாமா? இட்ஸ் ஆல் த டெவில். நீ வாழ்க்கையில் நீ அதை துச்சமாக எண்ணக்கூடிய ஒரு மனம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள்லாம் இங்கேருந்து மட்டும் ஆன்லைன் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், பரிசுத்தமான ஒரு பார்வையும் வாழ்க்கையும் கொண்டு இருக்கு. ஏன்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ளான உறவு எனக்கு முக்கியம். நான் அதில் தவறாக 2வது முறை பார்த்தேன்னா நான் குத்தப்பட்டுடுவேன். ஐயோ, நான் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உண்மையான விதத்தில் ஒரு மனுஷன். ஆகவே எதை பிடித்து கொண்டு நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு, இட்ஸ் ஹெவன்லி கால். உலகத்தில் இது ஒன்றும் இல்லாதுக்காக நான் என்னுடைய பலத்தையும் என்னுடைய எல்லா காரியத்தை நான் வீணடிக்க விரும்பலை. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். டு யூ ஹேவ் எ கோல் டு ரீச்? ஓடுறவங்க அவன் அந்த குறிக்கோளோடு தாங்க ஓடுவானுங்க, அங்கே இங்கேயும் பார்த்துட்டா ஓடுவானுங்க. அதனால வாழ்க்கையை நீ ரொம்ப ஆராய்ந்து பாரு. ஏன்னா உன் வாழ்க்கை அடுத்தது, நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் அடுத்து எத்தனை பேர் யார் போவாங்கன்னு தெரியாது. இந்த வருஷத்தில் இவர் போயிருக்கார், அடுத்தது யார் போக தெரியாது. யார் வேணால் என் நானே கூட போகலாம், தப்பு இல்லை. ஆண்டவர் அழைச்சாருன்னா ஓகே. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய குணங்களின் மாற்றம் மூலமாகத்தானே ஒழிய வேறாமன் தான் ரட்சிக்கப்பட்ட நினைக்கிறதுனாலையோ மற்றவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னதுனாலையோ நீ ஆலயத்துக்கு போனன்றதுனால சத்தியத்தை அறிந்திருக்கின்றதுனாலோ இல்லவே இல்லை. உன் வாழ்க்கை பேசணும். நான் தான் சொல்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டங்கிறத உன் வாழ்க்கை பேசணும். உன் வாழ்க்கையை பேசுனுங்க. உனக்கு மற்றவங்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கை பேசுதா? அம்மையால் இதுதான் வேதம் சொல்கிற சத்தியம். எனக்கு அதுதான் வாசிக்க தெரியும். இது சொல்கிறது அதுதான். ஆராய்ந்து பார்ப்போம். தாழ்த்து ஆண்டவரே உதவி செய்யும், இல்லைன்னா காலம் செல்லாது. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். பர்சியூ ஆஃப்டர் ஹோலினஸ். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முதல் முன்னேறி செல்லுகிற பாதை பரிசுத்தத்தில் அவன் முன்னேறி செல்லுவான். ஹோலி வெசல், அசுத்தமான பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்த மாட்டார். வாழ்க்கை எப்படி இருக்குது யோசனை பண்ணிப்பார். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிற சத்தியங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எவர்களை முன்குறித்து அவர்களை அழைக்கிறீர், நீதிமானாக்குகிறீர், பரிசுத்தப்படுத்துகிறீர், மகிமைப்படுத்துகிறீர். ஆவியானவரே கிருபையாய் பேசும் பேசும். பவுல் உம்முடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம் எவ்வளோ மேன்மை என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆவியானவரே நீர் பேசும். ஆனால் நீர் நிச்சயமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களில் இவ்விதமான உணர்வை தந்து வழிநடத்துகிறேன். இல்லைன்னா ஆண்டவரே ஒரு இம்மியும் ஒரு ஆத்மா உணர முடியாது. ஆவியானவரே நீர் பேசும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidelango100@gmail.com. Thank you very much.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.